நாராயணியத்தில் 29வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். சமுத்திரத்திலேருந்து பகவான் உயர்ந்து வர்த்தையே தென்னுந்தரி மூர்த்தியான பகவான் தன்னுடைய 2 கைகளாலேயும் அந்த அமிர்த கலசத்தை தூக்கிண்டு உயர்ந்து வரத்தையே அசுரர்கள் பகவானோடு கையிலேந்து அமிர்தத்தை பிடுங்கிண்டு அங்கேருந்து ஓடிப்போனா. ആരുമേ ആശ്രയമില്ലാതൊക്കെ ഇരുന്ന ദേവർകളെ സമാധാനപ്പെടുത്തിന ഭഗവാൻ திடீர்னு அங்கேருந்து அப்பிரத்யட்சனானார். அப்படி இருக்கிற தேவா, உங்களோட மாயையால உடனடியாயிட்டு அசுரர்களிலேருந்து அந்த அமிர்த கலசத்தை சம்பந்திச்ச ஒரு சண்டைய பகவான் உண்டாக்கினார். அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை திருடிட்டு போயிட்டு அவளுக்குள்ளேயே சண்டைய போட்டா. அப்படி ஒரு சண்டை போட்டது பகவான் அவளுக்கு தோண வச்சு அவ சண்டை போட்டதாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். உத்கச்சதஹா தவ கராத், பாலாழி கடையர்த்த பாலாழியிலேருந்து மேல உயர்ந்து வந்த தென்னுந்தரி மூர்த்தியான பகவானோடு கையிலேந்து அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். தைத்திய ஏஷு அமிர்தம் ஹரல்சு, அந்த அசுரர்கள் அமிர்தத்தை தட்டி பறிச்சுண்டு போனோன. அசரான் தான் தேவான், ആരുമേ ആശ്രയമില്ലാതെക്ക്, ഒരു വിധത്തില് എന്ത് ആശ്രയവും ഇല്ലാതെക്ക് அந்த தேவர்கள் எல்லாம் சங்கடப்பட்டு நிக்கிறத பார்த்த பகவான் அனுநீயா அவளை பல விதத்துல சமாதானப்படுத்தினார். பல பல வார்த்தைகளை சொல்லி ஆஸ்வாசம் பண்ணிட்டு தேவா பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். பகவானே கிருஷ்ணா, நீங்கள் சத்யா உடனடி திரோதிதா அங்கேருந்து காணாம போயிட்டேளே. திதிஜஹா, திதியிலேந்து உண்டான பரம்பரையாக்குமே அசுரர்கள். அப்படி இருக்கிற அந்த அசுரர்கள் தைத்தியர்கள் பவத் பிரபாவாது, பகவானே உங்களோட மாயா பிரபாவத்தால அசுரர்கள் பெரிய மாயாஜாலக்காரர்களாக்கும். இந்த அசுரர்கள் அந்த அசுரர்களுக்கு அவளை விட மாயாஜாலம் காட்டுறவராக்கும் பகவான். அந்த மாயாஜாலக்காரர்களான அசுரர்களையே பகவானோடு மாயாஜாலத்தால மாயா பிரபாவத்தால உத்யது ஸ்வயூத்ய கலஹா, பகவான் சொந்தம் மாயையை பிரயோகிச்சு அசுர கூட்டங்களுக்கு உள்ளேயே அவளுக்குள்ளேயே பரஸ்பரம் கலகத்தை உத்தியது அப்படின்னா தொடங்கிறது, தொடங்கினவராயிட்டு பபூவுகு பவிச்சல். அவா தம்மில பரஸ்பரம் அமிர்தம் எனக்காக்கும் வேணும் எனக்காக்கும் வேணும் அப்படின்னு கலகம் பண்ணினா. நான் தான் எல்லாருக்கும் இந்த அமிர்தத்தை ஷேர் பண்ணி கொடுப்பேன்னு ஒவ்வொரு அசுரரும் சொன்னா. நான் தான் எல்லாருக்கும் தருவேன், நான் தான் எல்லாருக்கும் தருவேன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே ஒரு சண்டையை உண்டாக்கினார் பகவான். 2வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் நல்ல ஒரு யௌவனயுக்தையான யுவதி ஆயிட்டு, நல்ல கலர்ல, அதே மாதிரி நீல வர்ணமும் அழகான ஒரு ரூபமும் யௌவன பிராயமும் விளங்கி நிற்கிற அந்த பகவான் உன்னதமான ஸ்தனங்களோடு பாரத்தால கொஞ்சம் முன்னால குனிஞ்சு நிற்கிற பகவான் அதிமோகனமான ஸ்திரீயோடு ரூபம் எடுத்து முன்னால இப்படி மெல்ல மெல்ல பதம் வச்சு நடந்தா ஒரு அழகான மோகினி ரூபத்தை தெரிச்சுண்டு அசுரர்களை எல்லாம் மயக்கி அமிர்த கலசத்தை சம்பந்திச்ச அந்த சண்டைய நிப்பாட்டி
அந்த அசுரர்களுக்கெல்லாம் பகவானோடு அந்த அழகுல மயங்கி போற மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கினார். ததானீத்வம் அந்த கலகம் தொடங்கின டைம்ல பகவான் தான் அந்த கலகத்தை அவளோட மனசுல தோண வச்சு உண்டாக்கினார். அந்த டைம்ல பகவானை பார்த்துட்டு ருஜா அபி வயசா அபி ஷியாமாம், தேஜஸினாலேயும் யௌவனத்தினாலேயும் அழகியா இருக்கிற துங்க உயர்ந்து நிற்கிற குஜமண்டல பங்குராம் தனு, தடிச்ச ஸ்தனங்களால அந்த ஸ்தனபாரத்தால ஒன்று குனிஞ்சு நின்ன அந்த சரீரத்தை பிராப்தஹா அசி, பிராபிச்சவளாயிட்டு தீர்ந்தார் பகவான். அதானது அழகான மோகினி ரூபத்தை பகவான் பிராபிச்சேளே. சர்வே அசுரர்கள் அத்தனை பேரும் பீயூஷம் சொன்னா அமிர்து, கும்பம் சொன்னா கலசம், பீயூஷ கும்ப கலகம், அமிர்த கும்பத்தை சொல்லிட்டு நடந்த சண்டைய பரிமுச்சியா உபேட்சிச்சுட்டு பகவானே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட இப்ப சொல்றார், ஸ்தோது பகவானே உங்களோடு உரோஜ கும்பே திருஷ்ணாகுலாஹா பிரதியுஹு, உங்ககிட்ட அவ ஓடிண்டு வந்தா. திருஷ்ண ஆகுலாக மோகினியில ஆசை வந்துட்டு பரவசராயிட்டு, பிரதியு மோகினியோடு பக்கத்துக்கு அவ ஓடிண்டு வந்தா. தொது உரோஜ கும்பே பகவானோடு உரசு ஜனன மாறு, உரோஜம் ஜனன மாறிலேந்து உண்டானது, உரசிலேந்து ஜனிக்கிறது, அதானது ஸ்தனங்கள். உரோஜம் சொன்னா ஸ்தனங்கள். அந்த பகவானோட ஸ்தனத்துல அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு அட்ராக்ட் உண்டாச்சு. அந்த பீயூஷ கும்பத்தை அவ அங்க உபேட்சிச்சுட்டு அசுரர்கள் எல்லாம் மோகினி ரூபத்துல வந்திருக்கிற பகவானோட ஸ்தலங்களோடு நேர ஓடிண்டு வந்தா, ஆசையோடு கூடிண்டு ஓடிண்டு வந்தா அப்படின்னு இந்த ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம். மிருகாட்சி காத்வம், மானோடு கண்கள் மாதிரி இருக்கிறவளே நீ யாரு அப்படின்னாக்கும் அசுரர்கள் மோகினி கிட்ட கேட்டா. ஆராக்கும் நீ, எங்களுக்கு இந்த அமிர்த நீயே தந்துடு, நாங்கள் இந்த அமிர்த ஆராக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறது சொல்லிண்டாக்கும் சண்டை போட்டுன்னு இருக்கோம். நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன்னு இப்படி நாங்கள் எல்லாரும் சண்டை போட்டுன்னு இருக்கோம். இப்ப இந்த சண்டையெல்லாம் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இந்த அமிர்த கலசத்துல இருக்கிற அமிர்த நீயே எங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டு டிவைடு பண்ணி கொடுத்துடு அப்படின்னு அனுராக பாரவசியத்தோடு கூடிட்டு ரிக்வெஸ்ட் பண்ற அசுரர்கள் கிட்ட மோகினி கேட்கறா. நீங்கள் எப்படி ஆக்கும், என்ன நம்புவர், நான் ஒரு குலடையாக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த அசுரர்களுக்கு ஒரு நம்பிக்கைய உண்டாக்கினா. அசுரர்களுக்கு நம்பிக்கை வரவழைக்கிறதுக்காகவே மோகினி தன்னை கொஞ்சம் தாழ்த்தி பேசினா. அசுரர்கள் இந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே ஓ சரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லலை. அவளுக்கு ஒரு நம்பிக்கையை வரவழைக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிகு பண்ணிண்டா. மிருகாட்சி காத்துவம், மான் மாதிரி கண்கள் இருக்கிற நீ ஆராக்கும். இமாம் சுதாம் விவஜஸ்வா, இந்த அமிர்தத்தை எங்களுக்கு எல்லாம் ஒன்று கரெக்டாயிட்டு ஷேர் பண்ணி தருவியா. இது இப்படியாக அபியாஜதா ரிக்வெஸ்ட் செஞ்ச ஆரூட ராக விவசான், அந்த மோகினியில ஆசை முழுத்து வளைஞ்சு நிற்கிற அமூன் அந்த அசுரர்கள் கிட்ட தைத்தியாக அசுரர்களே அப்படின்னு கூப்பிட்டு மோகினி ரூபத்துல இருக்கிற பகவானே நீங்கள் கேட்டேனே அப்படின்னு பகவான் கிட்ட பட்டதிரி பேசுறார். என்னவாக்கும் பகவான் கேட்டார்,
அப்படின்னாக்கா மயி கதம் விஸ்வஸ்யதே, என்ன நீங்கள் நம்புறது எப்படியாக்கும்? முன்ன பின்ன தெரியாத நான் இப்போ உங்க முன்னால வந்து நிற்கிறேன், என்ன எப்படி நீங்கள் நம்புவேள்? குலடா அஸ்மி, நான் ஒரு தாந்தோமியாக்கும், பதிவிரத கிடையாது நான் அப்படின்னு பகவானாயிருக்கிற மோகினி அசுரர்கள் கிட்ட சொன்னா. இது இப்படியாக ஆலபன் அபி சொன்னா அந்த மோகினி இருந்தா கொடியும் சுவிஸ்வசிதான் அதானிஹி, அசுரர்களை மோகினியில கம்ப்ளீட் ஆயிட்டு பகவான் நம்ப வச்சேலே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மோகினி என்ன பண்ணினா அப்படின்னாக்கா, நாணத்தோடு கூடி நின்றுட்டு இருந்தா, வெக்கப்பட்டு. மோகினி இப்படியெல்லாம் சொன்னோன்னு என்னவாக்கும் சொன்னா மோகினி, முன்ன பின்ன தெரியாத என்னை இப்படி நம்புறேளே, நான் ஒரு குலடையாக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு கொடியும் அசுரர்கள் குஷியோடு கூடிட்டு பகவானோடு கையில, மோகினி தேவியாயிருக்கிற பகவானோடு கையில அமிர்த கலசத்தை கொடுத்தோன்னு பகவான் முன்னாடியே ஒரு பேச்சு பேசுறார். பகவானுக்கு தெரியுமே அந்த அமிர்த கலசத்தை அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு. அதனால முன்னாடியே ஒரு விஷயம் அசுரர்கள்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறார். இந்த அமிர்த உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி தரத்த, நான் ஏதாவது தவறு பண்ணினா அதை பொறுக்கணுமே இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி டீம் ஆயிட்டு உட்கார வச்சு சிருங்கார அபிநயங்களோடு கூடிட்டு ஆடிக்குழஞ்சு அமிர்த விளம்ப ஆரம்பிச்சா மோகினி. ஏஷு அசுரர்கள் மோதாது குஷியோடு கூடிட்டு சுதாகலசம் அமிர்த கும்பத்தை அமிர்த கலசத்தை ததல்சு மோகினியோடு கையில கொடுத்தோன சா துவம் மோகினி அப்படிங்கிற பகவானே நீங்கள் மம துஷ்சேஷ்டிதம், நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத பிரவൃத்தி ஏதாவது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா சஹத்வம் இது ப்ருவானா, அப்படி நான் ஏதாவது பண்ணினா அதை நீங்கள் பொறுக்கணுமே அப்படின்னு எல்லாம் சொல்லிண்டு பங்கி பிரபேத வினிவேசித தேவதைத்யாக, வேற வேற லைன்ல அசுரர்கள் ஒரு டீம் ஆயிட்டும் தேவர்கள் ஒரு டீம் ஆயிட்டும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி உட்கார வச்சுட்டு லீலா விலாசகதிபிகி கழிச்சு சிரிச்சு ஆடி குழஞ்சு தாம் அந்த சுதாம் அமிர்த சமதாக எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு விளம்பி கொடுக்கறதுக்கு வீதிச்சு கொடுக்கறதுக்கு பகவான் மோகினி ஸ்வரூபம் எடுத்த பகவான் ஆரம்பிச்சார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 5. இந்த அழகி நம்மகிட்ட ரொம்ப பாசமா இருக்கா, அதனால இவள் ஒருபோதும் நம்மளை ஏமாத்த மாட்டா அப்படின்னு எல்லாம் நினைச்சு தேவர்களுக்கு அமிர்த பகுத்து கொடுக்கறத கண்ணால பார்த்துட்டும் அசுரர்கள் பேசாம இருந்தோன பக்ததாசனா இருக்கிற பகவான் அமிர்த முழுவதும் தேவர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்த. എന്നിട്ട് ഭഗവാൻ വൈകുണ്ഠമൂർത്തി തന്നോട് സ്വരൂപത്തെ സ്വീകരിച്ച് தேவர்களுக்கு நடுவுல தேவர்களை மாதிரியே ரூபம் போட்டு உட்கார்ந்துருந்த சிம்ஹிகையோடு புத்திரனான ராகு, அதாக்கும் இங்க ஸ்வர்பானு அப்படின்னு சொல்லப்படுறது. சிம்ஹிகையோடு புத்திரனான ராகு அமிர்து தொண்டையிலேந்து அந்த ராகுக்கு இறங்கறதுக்கு முன்னால
அந்த ராகுவோடு கழுத்தை வெட்டி போட்டேலே. அதா அதுக்கப்புறம் இயம் அஸ்மாசு பிரணயினி, இவள் நம்ம கிட்ட எல்லாம் ரொம்ப பாசமா இருக்கா. இது இப்படியெல்லாம் நினைச்சிட்டு தேஷு அசுரேஷு ஜோஷம் ஸ்திதேஷு, அந்த அசுரர்கள் எல்லாம் ஒன்றும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிற டைமில் பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார், பக்தலோக வசகா துவம், பக்த ஜனங்களுக்கு எப்பவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிண்டு வர பகவானே நீங்கள் சுதாம் அந்த அமிர்த சுரேஷு சமாப்பியா, தேவர்களுக்கு மட்டுமாயிட்டு பகுத்து கொடுத்து அந்த அமிர்த கலசத்துல காலி பண்ணிட்டார். நிஜ ரூபமேத்யா, பகவானே நீங்கள் சொந்தம் ரூபம் സ്വീകരിച്ചാൽ, ശംഖ ചക്ര ഗദാധാരി ആയിട്ട് നിന്നാൽ വിഷ്ണു രൂപം அந்த வைகுண்டநாத ரூபம் സ്വീകരിച്ചേളേ. എന്നിട്ട് അർദ്ധ പരിപീത സുതം, பாதி அமிர்த குடிச்சு தீர்த்தது அப்படின்னாக்கா வாயில அமிர்த விட்டுட்டு அதை தொண்டைக்கு கீழே முழுங்காம நிக்கிறது. அப்படி நிக்கிற கண்டிஷன்ல இருக்கிற ஸ்வர்பானு, சிம்ஹிகையோடு புத்திரனான ராகு, அந்த ராகுவோடு தலைய வியலாவீகி அறுத்து கிழப்பட்டே. ராகு அசுரர்களோட டீமில இருக்கிறவனாக்கும். ஆனா பகவான் மாயாஜாலக்காரனாக்கும் அப்படின்னும் தேவர்களோடு நடுவுல ஏறி உக்காந்துண்டா அமிர்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தேவர்களோட டீமில தேவர்களை மாதிரியே வேஷம் போட்டுண்டு ராகு அமிர்து சாப்பிட்றதுக்கு ஆயிட்டு ஏறி உக்காந்துருந்தத சூரிய சந்திரர்கள் பார்த்தா. பகவான் அமிர்த தேவர்களுக்கு பகுத்து கொடுக்கறதுக்கு முன்னால துவாரபாலர்களாயிட்டு சூரிய சந்திரர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். தேவர்கள் அல்லாம யாராவது இதுக்குள்ள வந்து உக்காந்தானா தெரியப்படுத்தணும் அப்படின்னு பகவான் ஆக்ஞை போட்டார். சூரிய சந்திரர்களோடு நடுவிலியாக்கும் ராகு உக்காந்துண்டா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. சூரிய சந்திரர்கள் ராகுவை தெரிஞ்சுண்டா. சூரிய சந்திரர்கள் அவளோடு புரிக கொடிய அசைச்சு பகவானுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது அசுரனாக்கும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தா. அசுரன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவளுக்கு வாயை திறந்து சொல்லறதுக்கு பயம். அதனால புரிகங்களை சலிப்பிச்சு பகவானை தெரியப்படுத்தினா. அப்போது உடனடி பகவான் நிஜ ரூபம் ஏத்தியா, மோகினி ரூபத்துல இருந்த பகவான் உடனடியா வைகுண்டநாத ரூபம் பகவான் സ്വീകരിச்சார். എന്നിട്ടോ സ്വർബാനു, அந்த சிம்ஹிகையோடு புத்திரனான ராகுவ அர்த்த பரிபீத சுதம், அமிர்த குடிக்கிறதுக்கு முன்னாலேயே வாயில அமிர்த விட்டுண்டு அந்த அமிர்த தொண்டை வழி கீழே இறங்கறதுக்கு முன்னால வியலாதீகி கழுத்தறுத்து கொண்டுட்டேளே. சொந்தம் ரூபம் எடுத்த பகவான் அந்த ராகுவோடு கழுத்தை அறுத்து பகவான் கொல்லலை. காரணம் என்னன்னா அமிர்த வாயில போயாச்சு, கழுத்து அறுத்துட்டும் அந்த ராகு மரிக்கலை. அதனால சொந்தம் ரூபம் எடுத்த பகவானோட கையில எப்பவும் இருக்கிற சுதர்சன சக்கரத்தால அந்த ராகுவோடு தலையறுத்து கீழே போட்டார். அந்த தலைக்கு மட்டும் அமிர்த ஸ்பர்ஷம் கிடைச்சது, கழுத்துக்கு கீழே இருக்கிற பாகத்துக்கு அமிர்த ஸ்பர்ஷம் கிடைக்கலை. தலைக்கு தேஜஸ் ரொம்ப ரொம்ப உண்டாச்சு, கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட்டுக்கு எந்த விதமான சேதனையும் இல்லாம போயிடுத்து, அசைவில்லாம போயிடுத்து. தேஜஸாயிருக்கிற ராகுவோடு தலைக்கு கிரகங்களை சுவாதீனிக்கிறதுக்கான ஒரு பவர் பகவான் கொடுத்தார். அதனாலேயாக்கும் ராகு கேதுக்களை சாயாகிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது. தலபாகத்தை ராகு அப்படின்னும் உடல் பாகத்தை கேது அப்படின்னும் சொல்லப்படுறது. தலை அப்படிங்கிறது கண்ணுக்கு காண சாதிக்கிற மாதிரியும்
உடல் அப்படிங்கிறது ஒரு புகை மாதிரி கண்ணுக்கு காண முடியாததாயிட்டும் மாறிடுத்து. சூரிய சந்திரர்களாக்குமே அமிர்து சாப்பிட்றதுக்கு சாதிக்காம ராகுவ பகவானுக்கு காட்டி கொடுத்தது. அந்த வைரத்தால ராகு கேதுக்கள் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் சூரிய சந்திரர்களை விழுங்குறதாயிட்டு சொல்லப்படுறது. அப்படி முழுங்குறதாக்கும் கிரகணம் அப்படின்னு ஐதிஹ்யத்துல சொல்லப்படுறது. ஆனா யதார்த்தம் என்னவாக்கும், சந்திரன் பூமியையும் பூமி சூரியனையும் எப்பவும் சுற்றிண்டே இருக்கு. இப்படி சுற்றறத்த சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல வரத்த சூரியன் மறையப்படுற அந்த பிரதிபாசமாக்கும் சூரிய கிரகணம். பூமியிலேருந்து பார்க்கறத சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில நேருக்கு நேர் கோட்டுல வர அந்த அமாவாசை நாள்லயாக்கும் சூரிய கிரகணம் உண்டாகிறது. பூமியோடு பதத்துக்கும் சந்திரனோடு பதத்துக்கும் 5 டிகிரி 8 மினிட் ஒரு சாய்வு இருக்கு. அதனாலேயே பூமியோடு 2 பக்கத்திலையும் இந்த பூமியோடு பதவும் சந்திரனோடு பதவும் துண்டிக்கப்படுறது. சந்திரனோடு பதம் பூமியோடு பதத்தை வடக்கிலேருந்து தெற்கு பாகத்துக்காயிட்டு துண்டிக்கிறது. ராகுவும் அந்த பொசிஷன்லயாக்கும் இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. தெற்குலேருந்து வடக்கு பக்கம் துண்டிக்கப்படுற பாகத்திலேயாக்கும் கேதுவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. சூரிய சந்திரர்கள் ஒரே டைமில் ராகுவிலையோ ஒரே டைமில் கேதுவிலையோ வந்து சேர்ந்தா மட்டும் சூரிய கிரகணமும், அதே மாதிரி சூரிய சந்திரர்களில் ஒன்று ராகுவிலையும் இன்னொன்று கேதுவிலையும் வந்து சேர்ந்தானா சந்திர கிரகணமும் நடக்கிறது. 6வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அசுரர்கள் பகவானோட கைகளிலேருந்து அமிர்த திருடிண்டு போனதினோடு அந்த ஒரு பலத்தை அவளுக்கு கொடுத்துட்டு, பலம் சொல்றது இங்க அதனோடு ஒரு பனிஷ்மெண்ட் அசுரர்களுக்கு கொடுத்துட்டு பகவான் போனோன்னு அவ தேவர்கள்கிட்ட யுத்தம் பண்ணினா. அதிசக்தமான அந்த யுத்தத்துல மகாபலி பிரயோகிச்ச மாயையினால தேவர்கள் எல்லாம் மயங்கி விழுந்தோன பகவான் அங்க மறுபடியும் பிரத்யட்சனாயிட்டு தேவர்களை காப்பாத்துறதுக்கு வந்தார். தொது தகா பகவானிலேந்து சுதாகரண யோக்கிய பலம் அமிர்து திருடின சம்பவத்தோடு அந்த பனிஷ்மெண்ட் பரேஷு தத்வா அசுரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தொய்கதே பகவான் அங்கேருந்து போன உடனடியாயிட்டு தே அந்த அசுரர்கள் சுரேஹி தேவர்களுமாயிட்டு வியக்ருஹ்ணன் கலு யுத்தம் ஆரம்பிச்சாளே அதா. அதுக்கப்புறமா கோரேரணே அதிபயங்கரமான யுத்தத்துல அந்த அதிபயங்கர யுத்தம் நடந்தோன மூர்ச்சதி உச்சஸ்தாயில அந்த யுத்தம் நடந்தோன தேவர்கள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தோன சுரகனே தேவர்கள் எல்லாரும் பலி தைத்தியமாயா வியாமோகிதே மகாபலி அப்படிங்கிற அந்த அசுரனோட மாயையில அட்ராக்ட் செய்யப்பட்டு, அப்படி இல்லைன்னா அவளெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து துவம் இஹா ஆவிராசிஹி பகவான் அந்த யுத்த பூமியில தேவர்களை காப்பாத்துறதுக்காயிட்டு ஆபல் பாந்தவனாயிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்தேளே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7வது ஸ்லோகம் பகவான் காலநேமிய அதே மாதிரி மாலி சுமாலி இவாளை எல்லாம் பகவானாக்கும் நிகிரகிச்சது. பலி ஜம்பன் வலன் பாகன் இவாளை எல்லாம் இந்திரனாக்கும் வதிச்சது. அதே மாதிரி காஞ்சு போனதும் நனையாத்ததும் ஆன பொருள்களால கொல்ல முடியாத நமுஜியோடு சிரச நொரையால
அறுத்து போட்ட சேஷம் பிரம்மாவு சொன்னதால நாரதனோடு வாக்குனால பகவான் யுத்தத்தை நிப்பாட்டினார். அசுரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டானா அசுர வம்சமே இல்லாம ஆகும் அப்படின்னு நினைச்சு பிரம்மா நாரதனை சந்தி சம்பாஷணத்துக்கு அனுப்புறார். யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு சொல்லு அப்படின்னு பிரம்மா சொல்லி அனுப்பினார். துவம் ரணம் நெருணகா அப்படின்னு ஒரு சில புஸ்தகத்துல போட்டிருக்கு. பகவான் யுத்தத்தை நிப்பாட்டினார் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில புஸ்தகத்துல தம் ரணம் நெருணகா அந்த யுத்தத்தை நிப்பாட்டினா அப்படின்னு அர்த்தம். ஆரையெல்லாம் யுத்தத்துல கொன்னா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். துவம் பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். காலநேமியும் காலநேமியையும் அதுக்கப்புறம் மாலி முகான் மாலி எக்ஸட்ரா எக்ஸட்ரா தொடங்கினவாளையும் ஜகந்தா வதிச்சா. பகவான் யுத்த களத்துல பகவான் வந்து சேர்ந்தோன சிம்ஹவாகனாயிருக்கிற காலநேமியையும் கருட வாகனாயிருக்கிற பகவானும் நேருக்கு நேர போர் பண்ணினான். பகவானுக்கு நேர காலநேமி தன்னோட சூலத்தை சுழட்டி வீசி எறிஞ்சான். சூலத்தை வீசி எறிஞ்ச அந்த காலநேமியோட சூலத்தை பகவான் தடுத்தார். பகவானோட வாகனமாயிருக்கிற கருடனோடு மேல வீழப்போன அந்த சூலத்தை பகவான் தன்னோட கையால பிடிச்சு அந்த சூலத்தால காலநேமியையும் அந்த சிம்ஹ வாகனத்தையும் பகவான் வதிச்சார். காலநேமிய பகவான் வதிச்சோன பலசாலிகளாயிருக்கிற மாலியும் சுமாலியும் பகவானை எதிர்க்கிறதுக்கு வந்தோன பகவான் சுதர்சன சக்கரத்தால அந்த அசுரர்களோட தலையை அறுத்து கீழே போட்டார். மாலி சுமாலி மால்யவான் இவாளை எல்லாம் பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தால கழுத்தறுத்து கொன்னார். சக்கரஹா ஜகானா தேவேந்திரன் சக்கரன் சொல்லலாம் இங்க தேவேந்திரன். தேவேந்திரன் ஆரெல்லாமக்கும் கொன்னது அப்படின்னு சொல்லப்படுறது. பலி ஜம்பன் வலன் பாகன் இவாளை எல்லாம் இந்திரனாக்கும் வதிச்சது. தேவேந்திரன் பலிய வஜ்ராயுதத்தால வதிச்சார். ஜம்பன் அப்படிங்கிறது பலியோடு ஒரு நண்பராக்கும். மகாபலி ஜம்பன் வலன் பாகனிவாளை எல்லாம் வஜ்ராயுதத்தால இந்திரன் வதிச்சார். மகாபலி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நீ அதே மாதிரியே நமுஜி ரொம்ப ரொம்ப சக்திவானாக்கும். அந்த நமுஜியை எப்படியாக்கும் வதிச்சது அப்படின்னு சொல்லப்படுறது. சுஷ்கம் சொன்னனாக்கா காஞ்சது ஈரப்பதம் இல்லாதது. ஆர்திரம் சொன்னனாக்கா ஈரப்பதம் இருக்கிறது. துஷ்கரவதே இப்போ அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனாலையோ காஞ்சு போனதுனாலையோ ஒன்றும் கொல்ல முடியாத அந்த நமுஜிய ரொம்ப சிரமமாயிட்டு அவனை எப்படி கொல்லறதுன்னே தெரியாம திருதிருன்னு முழிச்சுட்டு இருந்தோன நமுஜா அந்த நமுஜிய கூடியம் லூனே சேனேனா நுரையால அந்த நமுஜியோட கழுத்தை அறுத்து போட்டான் இந்திரன். நமுஜி அப்படிங்கிற அசுரன் அதி சக்திவானாக்கும். இந்திரனோடு வஜ்ராயுதத்தால கூடியும் நமுஜிய நிகிரகிக்கிறதுக்கு சாதிக்கலை. பர்வதங்களோடெல்லாம் ரெக்கைய வஜ்ராயுதத்தால வெட்டின இந்திரனுக்கு நமுஜிய வஜ்ராயுதத்தால கட் பண்ணி போடுறதுக்கு சாதிக்கலை. வானத்திலேருந்து அசரீரி வாக்கியம் இந்திரனுக்கு கேட்டது. இந்த அசுரனை காஞ்சு போனதுனாலேயோ ஈரப்பதம் இருக்கிறதுனாலேயோ ஆன பொருள்களால கொல்ல முடியாது. அதனால ஜல நுரையால தண்ணி இருக்கே அந்த தண்ணியோட பபிள்ஸ் இருக்கே அதாக்கும் இந்த நுரை. அப்படி இல்லைன்னா தண்ணியில சர்ஃபு போட்டு நன்னா குலுக்கறத அது மேல இப்படி நுரையா நிற்குமே அது. அப்ப ஜல நுரையால வதிச்சார் அப்படின்னாக்கு சொல்லப்படுறது. ஜல நுரையால கழுத்தறுத்து கொண்டார். நுரை அப்படிங்கிறது ட்ரையும் கிடையாது வெட்டும் கிடையாது.
அப்படி இல்லைன்னா அது ட்ரையுமாக்கும், அதே சமயம் ஈரப்பதம் இருக்கிறதுமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு அர்த்தத்தில் அதை சொல்லலாம். அந்த டைம்ல நாரத மகர்ஷி சொன்னதை கேட்டுட்டு தம் ரணம் நெருணகா, அந்த யுத்தம் நிப்பாட்டப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 8. பகவானே அசுரர்களை மோகிப்பிக்கிறதுக்காயிட்டு பகவான் எடுத்த அந்த மோகினி ரூபத்தை சொல்லி கேட்டு சிவன் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பூதகணங்களோடும் பார்வதியோடும் கூடிட்டு வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். பகவானை ஸ்துதிச்சு தனக்கு இப்படி ஒரு ஆக்ரகம் இருக்கு, அந்த மோகினி ரூபத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ரகம் இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனடியாக பகவான் அங்கேருந்து மறைஞ்சிட்டார். தனுஜ மோகிதம் ஆஹிதம், அப்படி இல்லைன்னா தனுஜ மோகனம் ஆஹிதம், அசுரர்களை எல்லாம் மோகிப்பிக்கிற யோஷாவபுகு, அந்த ஸ்திரீ ரூபம் ஸ்வீகரிச்ச தே பகவானோடு அந்த மோகினி ரூபம் எடுத்த பகவானை கேள்விப்பட்ட பரமசிவன், பகவான் இப்படி மோகினி வேஷம் எடுத்து அசுரர்களை எல்லாம் மயக்கி அமிர்த கலசத்தை திரும்ப கொண்டு வந்து தேவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு ஸ்ருத்வா கேட்டுட்டு மகேஸ்வரன் விலோகன குதூகலவான், குதூகலவான் சொன்னாக்கா கௌதுகவான் அப்படின்னு அர்த்தம். மோகினி ரூபம் நன்னாயிட்டு காணறதுக்கு ஆசைப்பட்டு பூதைகி சிவபூதங்களோடும் கிரிஜயாஜ சமம் பார்வதி தேவியோடும் கூடிட்டு தே பதம் கதஹா, பகவானோடு அந்த வைகுண்ட பதத்துக்கு யாத்திரை பண்ணினார். வைகுண்டத்தில் வந்து சேர்ந்துட்டு மகாதேவன் மகாவிஷ்ணுவை ஸ்துதிச்சிட்டு அபிமதம் மகாதேவனோடு ஆசைய அப்ரவீத் சொன்னார். விஷ்ணு, உங்களோடு அந்த மோகினி ரூபம் எனக்கு பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு மகேசன் விஷ்ணு கிட்ட சொன்னார். பட்டதிரி இங்கே பகவான் கிட்ட சொல்றார், துவம் பகவானே நீங்கள் அதஹா அதுக்கப்புறமா இந்த மகேசன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நிரோதாகா அப்பிரத்யட்சனாயி தீரவும் செஞ்சேலே அப்படின்னு பகவான் கிட்ட பட்டதிரி சொல்லிட்டு இருக்கார். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். உடனடியாக அந்த வைகுண்டத்தில் இருக்கிற உத்தியானத்துல பந்தடிச்சு விளையாடிட்டு இருக்கிற அழகான கண்கள் இருக்கிற ஒரு அழகான ரூபத்தை பார்க்கிறார் பரமசிவன். காத்துல உடுவஸ்திரமெல்லாம் நெகந்து போன அந்த அழகிய காம வைரியா இருக்கிற அந்த பரமசிவன் பார்த்து ஆசைப்பட்டார். காம வைரினா காமதேவனுக்கு சத்ருவா இருக்கிற பரமசிவன் அப்படின்னு. அப்படி இருக்கிற பரமசிவன் ஓடி போய் அந்த மோகினி ரூபத்தை கட்டி பிடிக்கிறார். ஆராமசீமணி அந்த பூந்தோட்டத்துல ஆகட்டும் கந்துக காத லீலா லோலாயமான நயன பந்தடிச்சு விளையாடுறத அழகான ஒரு தேவதை மாதிரி இருக்கிற மோகினி பந்தடிச்சு விளையாடின்னு இருக்கிறத அந்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி இழகி மறியற கண்களோடு கூடி இருக்கிற அந்த அழகி மனோஜ்ஞாம் காமினி நல்ல அழகு இருக்கிற அதிசுந்தரியான அந்த காம சுந்தரிய கமனி துவாம் அதி மனோகரமா இருக்கிற பகவானே மோகினி வேஷம் போட்ட உங்களை ஏஷகா அந்த மகாதேவன் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் காமதேவனை தன்னோட திருக்கண்ணால சுட்டெரிச்சு பஸ்மமாக்கின மூணாங்கண்ணால சுட்டெரிச்சு பஸ்மமாக்கின பரமசிவன் வீட்சியா உங்களோட அந்த மோகினி ரூபத்தை பார்த்துட்டு அங்க
பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி இங்க பகவானை கூப்பிடுறதாக்கும் இந்த அங்கா. விகலது வசனம், ஸ்தானம் தப்பி கிடக்கிற வஸ்திரத்தோடு கூடி இருக்கிற மோகினிய பார்த்துட்டு பந்தடிச்சு விளையாடுற நேரத்துல உடுவஸ்திரத்தோடு அந்த ஒரு ஸ்தானம் நகர்ந்து போனத ശ്രദ്ധിക്കാதக்கு கவனிக்காதக்கு விளையாடின்னு இருக்கிற அந்த மோகினிய பார்த்துட்டு மனோபூவேகாத் காம பாரவசியத்தோடு கூடிட்டு சமாலிலிங்கா பரமசிவன் ஓடி போய் அந்த மோகினிய கட்டி பிடிச்சார். ஸ்ரீ பார்வதியும் பூதகணங்களும் எல்லாம் கூட இருந்துட்டும் பரமசிவனுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்கலை. வேற ஒரு சிந்தையும் இல்லாதக்கு விதிக்கு கட்டுப்பட்டு மோகினிய கட்டி பிடிச்சார். ஹரனும் ஹரியும் ஒரு சேர, ஹரனும் ஹரியும் சேர்ந்து ஹரிஹரபுத்திரனான ஐயப்ப சுவாமியோடு உத்பவம் நடக்கிறதுக்கான அந்த காரணம் அங்க உண்டாச்சு. ஐயப்ப சுவாமியோடு உத்பவத்துக்காயிட்டாக்குமே இந்த விஷ்ணுவோடும் பரமசிவனோடும் திருவிளையாடல் இங்க நடந்தது. சுவாமியே சரணமையப்பா. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பரமசிவனோடு கையிலேந்து ஓடிப்போன அந்த அழகிய பின்தொடர்ந்து ஓடிப்போன பரமசிவனுக்கு பீஜஸ்கலனம் உண்டானோன பரமார்த்த போதம் உண்டாச்சு. அதுக்கப்புறமா மகாவிஷ்ணுவால பகுமானிக்கப்பட்ட பரமசிவன் மகாவிஷ்ணுவோட மகத்துவத்தை பார்வதி தேவிக்கு எடுத்து சொன்னார். அப்படியெல்லாம் இருக்கிற குருவாயிரப்பா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி இந்த தசகத்தை இங்க முடிக்கிறார். பூயஹா அபி மறுபடியும் வித்ருதவதின் ஓடி ஓடி போற பிடிக்க முடியாக்கி ஓடுற மோகினிய தேவா உபதாவியா மகாதேவன் பின்னால ஓடி போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோன வீரிய பிரமோட்ச விகசது ரேதஸ் வெளியில வந்தோன தத்துவஞானம் நன்னாயிட்டு தெளிஞ்சு வந்து பரமார்த்த போதகா பகவல் தத்துவஞானம் பரமசிவனுக்கு திடீர்னு வந்துடுத்து. துவன் மானிதகா பகவானே பகவான் பகுமானிச்ச பரமசிவன் தவ மகத்துவம் தேவியை உவாஜா மகாவிஷ்ணுவோடு மகத்துவத்தை ஸ்ரீ பார்வதிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சார். ஹரனும் ஹரியும் ஒரு சேர ஹரிஹரபுத்திரன் ஜனிக்கணும், அதனாலேயாக்கும் இந்த மோகினி ரூபத்துல நான் அட்ராக்ட் ஆயிட்டு விஷ்ணு அப்படிங்கிற மோகினிய கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லறார் மகாதேவன் ஸ்ரீ பார்வதிட்ட. மகிஷிய வதிக்கிறதுக்கு எடுக்கிற அவதாரமாக்கும் ஐயப்ப சுவாமியோடு அவதாரம், ஹரிஹரபுத்திரனாயிட்டாக்கும் ஐயப்ப சுவாமியோடு அவதாரம். அதுக்காயிட்டாக்கும் இந்த திருவிளையாடல் நடந்தது. அதாக்கும் பரமார்த்த போதம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னது. வாத நிகேதநாதா குருவாயிரப்பா தது தாதிருஷா துவம் ஆவா உங்களுக்கு துல்லியம் நீங்கள் மட்டும்தான் உள்ளது, உங்களுக்கு பகரமாயிட்டு வேறொரு சக்தி கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கிற குருவாயிரப்பா காப்பாத்தனமே நாராயணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லிட்டு இந்த 29வது தசகத்தை முடிக்கிறார்.